ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் நூக்கன் கார்னர் போற ஒரு லொகேஷன் ஹண்டிங் இருந்துச்சு. அதுக்கு நான் போறப்பதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து, மெடிக்கல்ல இருந்து, ரோடுல இருந்து அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஜார்க்கண்ட்ல எல்லாம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன், ஒரு டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊர்ல லாட்டரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை 10 மாத்திரையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் பீகார்ல ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல கேட்டேன், ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன், அப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு பொண்ணை ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இப்படி பலாத்காரம் பண்ணிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சான். இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது. நான் நம்ம ஊர்ல ஒரு வயசான பாட்டியை போய் கிராமத்துல போட்டோ எடுத்தா, எடுவட்ட நாய் அங்கிட்டு போடா இப்படின்னு சொல்ற இடத்துல எந்த அரசியல் கட்சின்னு சொல்லுங்க, அதையும் தாண்டி 50 ஆண்டு காலம் நம்மளை தமிழ்நாட்டில் வழி நடத்தின பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய அரசியல் கொண்டு நிப்பாட்டியிருக்கு. பிறந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறதுல இருந்து ஒருவன் செத்து போற வரைக்கும் அவன் வளர்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு. அடுத்து அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி, வராட்டிலும் சரி, ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் வழங்கி இருக்குன்னு தோணுச்சு.